வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம அதுவரை அப்படின்னு சொல்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? அத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சாதாரணமா நம்ம பேசுறப்போ சொல்லுவோம் இல்லையா? அது வரைக்கும் வெயிட் பண்ணு. அது வரைக்கும் யார்ட்டயும் சொல்லாத. அது வரைக்கும் எங்கேயும் போகாத. இந்த மாரிலாம் சொல்றப்ப யூஸ் பண்ற அந்த அதுவரைன்ற எக்ஸாக்ட்டா அந்த வார்த்தையே எப்படி இங்கிலீஷ்ல ரீப்ளேஸ் பண்றது? அப்படின்னு பார்க்க போறோம். பொதுவா பார்த்தீங்களான்னா, இங்கிலீஷ்ல ஏதாவது ஒரு டைம சொல்லி, அந்த டைம் வரைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து அன்டில் அப்படின்ற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். அதிலேயே குறிப்பா அதுவரைன்ற எக்ஸாக்ட் வேர்ட ரீப்ளேஸ் பண்றதுக்கு நம்ம அன்டில் தென்னை யூஸ் பண்ணுவோம். ஸோ அன்டில் அப்படின்றது 7 மணி வரைக்கும், நாளைக்கு வரைக்கும், அடுத்த வாரம் வரைக்கும், நீ வர்ற வரைக்கும், இந்த மாரிலாம் சொல்றதுக்கு அன்டில யூஸ் பண்ணுவோம். அதுவரை அப்படின்னு மட்டும் சொல்றதுக்கு அன்டில் தென்னை யூஸ் பண்ணுவோம். நம்ம ரீசென்ட்டா பை தென் பார்த்தோம் இல்லையா? பை தென் அப்படின்னா அதற்குள் அப்படின்னு அர்த்தம். அன்டில் தென்ங்கிறது அது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது 2 பத்தியுமே அன்டில் தென் இந்த 2யுமே நம்ம வந்து இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப அன்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்களான்னா, ஏதாவது ஒரு டைம், அந்த டைம் வரைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம அன்டில யூஸ் பண்றோம். ஸோ வரை அப்படின்ற எல்லா இடத்துலயும் நீங்க அன்டில ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது. டைம பத்தி சொல்றப்ப மட்டும் தான் நம்ம அன்டில யூஸ் பண்ணணும். அடுத்தது இந்த அன்டில பார்த்தீங்களான்னா, டில்லுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அன்டிலும், டில்லும் ஒண்ணு தான். நீங்க அந்த ஸ்பெல்லிங் டிஃபரன்ஸையும் பார்த்துடுங்க. டில் அப்படிங்கிறப்ப 2 எல் இருக்கும். அன்டில்ல 1 எல் தான். ஸோ ரொம்ப காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அன்டில் தான் ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். அதனால எல்லா எக்ஸாம்பிள்லயுமே நம்ம அன்டில்ல தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அன்டில்க்கு வந்து 2 யூசேஜ் இருக்கு. ஒண்ணு வந்து ப்ரப்போசிஷனா யூஸ் பண்ணுவோம். அதாவது ஏதாவது ஒரு நவுனுக்கு முன்னாடி வரும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். கன்ஜங்ஷனாவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ப்ரப்போசிஷன எப்படி யூஸ் பண்றது? அப்படின்றத பார்த்துட்டு அடுத்து கன்ஜங்ஷன எப்படி யூஸ் பண்றது? அடுத்தது அன்டில் தானே எப்படி யூஸ் பண்றது? இது எல்லாத்தையுமே அப்படியே வரிசையா பார்த்துட்டே வரலாம். ஸோ நம்ம ப்ரப்போசிஷன் நம்ம சொன்னோம் இல்லையா? நம்ம ஏற்கனவே தமிழ்ல சொன்ன மாதிரி 8 மணி வரைக்கும், நாளைக்கு வரைக்கும், அடுத்த வாரம் வரை இந்த மாரிலாம் சொல்றதுக்கு நம்ம வந்து அன்டில யூஸ் பண்றப்போ, அது வந்து ஒரு ப்ரப்போசிஷனா ஆக்ட் ஆகும். இப்ப பாருங்களேன். 8 மணி வரை அப்படின்னா, நம்ம வந்து அன்டில் 8:00 அப்படின்னு நம்ம போடணும். நாளை வரை அப்படின்னு சொல்லணுமானா, அன்டில் டுமாரோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்க அந்த டுமாரோ அப்படின்ற ஒரு நவுனுக்கு முன்னாடி இந்த அன்டில்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? அதனால தான் இது வந்து ஒரு ப்ரப்போசிஷன். அதே மாரி அடுத்த வாரம் வரை அப்படின்னு சொல்லணுமானா, அன்டில் நெக்ஸ்ட் வீக். அடுத்த மாதம் வரை அப்படின்னா, அன்டில் நெக்ஸ்ட் மந்த், அன்டில் நெக்ஸ்ட் இயர், அன்டில் 2026 இந்த மாரிலாம் நம்ம எப்படி வேணா போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போடுறப்ப தான் அன்டில வந்து நம்ம ப்ரப்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நாம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துடலாம். மதியம் வரை படித்தோம் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ரொம்ப சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மதியம் வரை அப்படின்ற பார்ட்ட தான் நம்ம அன்டில் வச்சு சொல்லப் போறோம். ஸோ அன்டில் தி ஆஃப்டர்நூன். அன்டில் தி ஆஃப்டர்நூன். படித்தோம்னு இருக்கு. நாங்கள் படித்தோம். பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ வி ஸ்டடீட் அன்டில் தி ஆஃப்டர்நூன். வி ஸ்டடீட் அன்டில் தி ஆஃப்டர்நூன். இந்த ஜனவரி வரைக்கும் அவ இங்கு தான் வேலை செய்து கொண்டிருந்தாள் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். டென்ஸ் பார்த்துக்கோங்க. செய்து கொண்டு இருந்தால்னு இருக்கு. ஸோ பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ். இந்த ஜனவரி வரைக்கும். அப்ப திஸ் ஜான்வரி. அன்டில் திஸ் ஜான்வரி. She was working here until this January. She was working here until this January. நீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். until 8:00, until tomorrow, until next week இந்த மாதிரி வச்சு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே சொல்லுங்க. அவ்வளோதான். அன்று மாலை வரை அவர் திரும்பவில்லை. ரிட்டர்ன் ஆகல அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இன்று மாலைனா திஸ் ஈவினிங்னு சொல்லுவோம். அன்று மாலை அப்படின்னா தட் ஈவினிங்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஸோ until that evening. அவர் திரும்பவில்லைன்னு இருக்கு பாஸ்ட் டென்ஸ்ல. அதனால he didn't return. He didn't return. He didn't return until that evening. He didn't return until that evening. இப்போ இந்த until கன்ஜங்ஷனை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கன்ஜங்ஷன் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து 2 சென்டென்சஸை கம்பைன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சென்டென்சஸை கம்பைன் பண்ணுறப்போ பார்த்தீங்களான்னா நம்ம வந்து பழைய ஈவெண்ட்ஸ் எதையாவது ஒன்று சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்படி நடந்துட்டு இருந்தது, இது வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு அப்படி சொல்கிறப்போ நம்ம வந்து until கூட நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து பாஸ்ட் டென்ஸாக இருக்கலாம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கலாம். அது நமக்கு வந்து சென்டென்ஸை பார்த்தாலே தெரியும். இப்போ ப்ரெசென்ட்ல ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது வந்து ஃபியூச்சர்ல முடிகிற வரைக்கும் அப்படி நீங்க சொல்லணுமானா, until கூட ப்ரெசென்ட்ல ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அன்கோயிங் ஆக்ஷன் அப்படின்னா, until கூட ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல. 2மே ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா, நம்ம வந்து until கூட ப்ரெசென்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணக்கூடாது.
ஸோ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஃபியூச்சரில் இருக்கலாம். அன்டில் கூட ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம போடணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கே இது ஈஸியாக இருக்கும். ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பாஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு குழந்தை அழுதுட்டு இருந்தா, எவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தா அப்படின்னா, அவங்க அம்மா வந்து சாக்லேட் கொடுக்குற வரைக்கும் அவள் அழுது கொண்டு இருந்தாள் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அம்மா சாக்லேட் கொடுக்கும் வரை இந்த பாட்டு தான் அன்டிலோட வரப்போகுது இல்லையா? அவள் அழுது கொண்டு இருந்தாள், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? அப்போ ஷி வாஸ் கிரைங். அவங்க அம்மா சாக்லேட் கொடுக்கும் வரை, ஹர் மதர் கொடுக்கறதுனா கிவ், பாஸ்ட் டென்ஸ் கேவ், யாருக்கு என்ன, இந்த ஆர்டர்ல தானே வேர்ட்ஸ் சேர்ப்போம் இல்லையா? ஸோ ஹர் மதர் கிவ் ஹர் அ சாக்லேட். கேவ் சாக்லேட் டு ஹர் அப்படி சொல்லாதீங்க, கேவ் ஹர் அ சாக்லேட்னு சொல்லுங்க. ஸோ ஷி வாஸ் கிரைங் அன்டில் ஹர் மதர் கேவ் ஹர் அ சாக்லேட். இப்போ நம்ம வந்து பாஸ்ட் பார்த்தோம். இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல பார்க்குறப்போ பார்த்தீங்களான்னா, இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ், இந்த இடத்துலையும் பாஸ்ட் டென்ஸ், அன்டில் கூடயும் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவள் அழுது கொண்டு இருந்தால்னு இருக்கு. அதனால இந்த இடத்துல பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அன்டிலோட பாஸ்ட் டென்ஸ் இப்படி நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு சென்டென்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இங்கேயும் பாஸ்ட் டென்ஸ் கூட வரலாம். ஸோ அதனால அது சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதனால நீங்க வந்து இதெல்லாம் மெமரைஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இருட்டுற வரைக்கும் நீங்க வெளியில் விளையாடலாம் அப்படின்னு நம்ம பெர்மிஷன் கொடுக்குறோம். இன்னும் இருட்டல, நீங்க வெளியில விளையாட போறது இனிமே தான் விளையாட போறீங்க. ரெண்டுமே ஃபியூச்சர் தான். ஆனா கூட நம்ம வந்து இருட்டும் வரை இந்த அன்டில் கூட நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்னா ப்ரெசென்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அது கூட நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால இட் வில் கெட் டார்க் நம்ம போடல, இட் கெட்ஸ் டார்க். சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ், இட் கெட்ஸ் டார்க். நீங்கள் விளையாடலாம், லாம்னு இருக்கு. அப்படினால நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ யூ கேன் பிளே அவுட் சைட். You can play outside until it gets dark. You can play outside until it gets dark. இப்போ அந்த ஆன்கோயிங் ஆக்ஷன், இப்போ ப்ரெசென்ட் ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இல்லை சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, ஒரு குழந்தை மட்டும் இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ இன்னொரு பிள்ளை சொல்லுது, அம்மா வீட்டுக்கு போகலாம் போகலாம் அப்படின்ட்டு. இரு, அவள் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம கிளம்ப முடியாது அப்படி சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கா, ஆன்கோயிங், அது முடிகிற வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றதுனால அந்த ஆக்ஷன் நம்ம வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும். ஸோ அவள் சாப்பிட்டு முடிக்கும் வரை, ஷி ஹஸ் ஃபினிஷ்ட் ஈட்டிங். இதை சொல்றப்பவே அவள் ஆல்ரெடி இது பண்ணிட்டு இருக்கா, அப்போ முடிய போகுது, முடியணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் நமக்கு புரியும். அதனால தான் நம்ம கரெக்டான டென்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். நாம் கிளம்ப முடியாதுன்னு இருக்கு, can't இல்லையா? ஸோ we can't leave. We can't leave until she has finished eating. We can't leave until she has finished eating. இப்போ நாம until then பற்றி பார்க்க போறோம். until then அப்படின்றது கன்ஜங்ஷன் இல்லை, until கன்ஜங்ஷன், பட் until thenன்றது கன்ஜங்ஷன் இல்லை. அதை வந்து நம்ம வந்து தனியாக ஒரு சிங்கிள் சென்டென்ஸ்ல அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இந்த until then நம்ம வந்து ஒரு சென்டென்ஸோட முன்னாடியும் போட்டுக்கலாம், பின்னாடியும் போட்டுக்கலாம். எப்படி சொன்னால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா, சரி நான் அது வரைக்கும் டிவி பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ நான் டிவி பார்க்கிறேன், ஐ வாட்ச் டிவி until then. ஐ வாட்ச் டிவி until then. அவ்வளோதான். இப்போ ரெண்டு சென்டென்ஸா இருக்கிறப்போ எப்படி யூஸ் பண்றது, அதே மாதிரி இந்த until thenக்கும் by thenக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதையும் நம்ம இந்த இடத்துல பார்த்துடலாம். இப்போ நீங்க ஒருத்தரை பார்க்கறதுக்காக அவர் வீட்டுக்கு போயிருக்கீங்க, அப்போ சொல்லுவாங்க இல்லையா, அவர் இன்னும் 1/2 மணி நேரத்தில் வந்துருவார், அது வரைக்கும் இந்த மேகசினை நீங்க படிச்சுட்டு இருங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. கூடவே சொல்லுவாங்க, இருங்க அதுக்குள்ள நான் ஒரு கப்பு காஃபி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, அதுவரை நீங்கள் படித்து கொண்டு இருங்கள் அப்படின்னு சொல்றோம், அதுக்குள்ள நான் ஒரு கப்பு காஃபி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த அதுவரைக்கு பதிலாக தான் நம்ம until then யூஸ் பண்ண போறோம். அதற்குள் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம by then யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம அப்படியே ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இன்னும் 1/2 மணி நேரத்தில் வந்து விடுவார், 1/2 மணி நேரத்தில் இங்கே இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். He will be here in half an hour. ஏன்னா he'll come in half an hour. எப்படி வேணா சொல்லுங்க. அதே மாதிரி இதை படியுங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். Read this magazine until then. அது வரை அப்படின்னு இருக்கிறதுனால read this magazine until then. He'll be here in half an hour. Read this magazine until then. இப்போ கூடவே நாம அதுக்குள்ள ஒரு கப் காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? I'll bring a cup of coffee by then. ஸோ இதுதான் until thenக்கும் by thenக்குமான டிஃபரன்ஸ். until thenனா அது வரை, அதுக்குள்ளர அப்படின்னு சொல்றதுக்கு by then. அடுத்த புதன்கிழமை பரீட்சை,
அதுவரை எனக்கு 1 வாரம் டைம் இருக்கு. அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்ப இந்த சென்டென்ஸ்ல நம்ம 2 விதமா சொல்லப் போறோம். ஒண்ணு பாருங்க. அடுத்த புதன்கிழமை பரீட்சை. அதனால, அதுவரை எனக்கு 1 வாரம் டைம் இருக்கு. அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ அதனால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல சோ வச்சு சொல்லுவோம். சோன்றது ஒரு கன்ஜங்ஷன். ஸோ அப்படி நம்ம யூஸ் பண்றப்போ 2 சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணி, கம்பைன் பண்ணி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம கமா போட்டிருக்கோங்கிறத கவனிங்க. பேசுறப்போ பிரச்சனை இல்ல. நீங்க ரிட்டர்ன்ல யூஸ் பண்றதா இருந்தா, அப்போ நம்ம இந்த மாரி கமா போட்டு, சோ போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப இந்த சென்டென்ஸ நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். அடுத்த புதன்கிழமை பரீட்சை. The exam is next Wednesday. எனக்கு 1 வாரம் டைம் இருக்கு. I have a week. I have a week time. எப்படி சொன்னாலும் சரி. I have a week. அதுவே போதுமானது. The exam is next Wednesday. So I have a week until then. அதுவரை எனக்கு 1 வாரம் டைம் இருக்கு. So I have a week until then. ஸோ இந்த இடத்துல சோன்ற கன்ஜங்ஷன் வந்ததுனால நம்ம கம்மா போட்டோம். ஒருவேளை இந்த இடத்துல அதனால் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதனால்னு போடாம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி போடணும் பாருங்க. ஒரு செமிகோலன் போட்டுட்டு ஐ ஹேவ் அ வீக் அன்டில் தென் அப்படி நம்ம சொல்லுவோம். ஒண்ணு நீங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல இந்த மாதிரி செமிகோலன் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடைய 2 வாக்கியங்கள் அப்படின்றத மீன் பண்ற மாதிரி செமிகோலன் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். The exam is next Wednesday. I have a week until then. வீட்ல அம்மா சொல்லுவாங்க. பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா, இங்க பாரு நான் கடைக்கு போறேன். அது வரைக்கும் நீங்க ஹோம்வொர்க் எழுதிட்டு இருங்க. அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லையா? ஸோ அதுவரை உங்கள் வீட்டு பாடத்தை செய்து கொண்டிருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். நான் கடைக்கு போறேன் அப்படின்றத நம்ம வந்து எப்படி சொல்லுவோம்? ஐ எம் கோயிங் டு த ஸ்டோர். ஐ எம் கோயிங் டு த ஸ்டோர். ஃபியூச்சர் ஈவென்ட்டாவே இருந்தாலும் நம்ம இப்போ ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா, அதை நம்ம வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லுவோம். ஸோ ஐ எம் கோயிங் டு த ஸ்டோர். நீங்க ஹோம்வொர்க் எழுதுங்க. ரைட் யுவர் ஹோம்வொர்க். அதுவரை அப்படின்றதுனால ஒரு அன்டில் தென சேர்த்துக்க போறோம். ஐ எம் கோயிங் டு த ஸ்டோர். ரைட் யுவர் ஹோம்வொர்க் அன்டில் தென். இது வந்து நாம தனி ஸ்டேட்மெண்ட்டா சொல்லப் போறோம். இந்த இடத்துல நம்ம 2 ஸ்டேட்மெண்ட்டா சொல்லப் போறதில்ல. தனியா ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்ல அன்டில் தென் வச்சு சொல்லப் போறோம். அதுவரை யார்கிட்டயும் இத பத்தி ஒரு வார்த்தை கூட மூச்சு விடாத. அதுவரை யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட மூச்சு விடாத அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். இப்ப இந்த இடத்துல சப்ஜெக்ட் நீனாலும் இந்த இடத்துல நம்ம அத சொல்ல வேண்டியதில்ல. ஏன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாரி தான் நம்ம சொல்றோம். சொல்லாதேன்னு இருக்கு. அதனால டோன்ட் மூச்சு கூட விடாத அப்படின்னு சொல்றதுக்கு, அதாவது ஒரு வார்த்தை கூட வெளில சொல்லாத அப்படி சொல்றதுக்கு டோன்ட் பிரீத் எ வேர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு வார்த்தை கூட மூச்சு விடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் பிரீத் எ வேர்ட். அத பத்தி அப்படின்னு இருக்கனால அபௌட் இட். யாரிடமும் அப்படின்றதுனால டு எனிஒன். பொதுவா நெகட்டிவ் சென்டென்சஸ்ல நம்ம வந்து எனிஒன்னை யூஸ் பண்ணுவோம். ஸோ டோன்ட் பிரீத் எ வேர்ட் அபௌட் இட் டு எனிஒன். அது வரைன்னு இருக்கிறதுனால அன்டில் தென் டோன்ட் பிரீத் எ வேர்ட் அபௌட் இட் டு எனிஒன். Until then, don't breathe a word about it to anyone. அது வரைக்கும் அவர்ட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப நம்ம சில சமயங்கள்ல ஏதாவது பண பிரச்சனை ஏதாவதுன்னா, ஐயோ! அதுக்கு ஏற்பாடு பண்றதுக்கு இன்னும் 1 மாசம் ஆகும். அதுவரை அவர்கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி தான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ இந்த இடத்துல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றதுனால ஐ டோன்ட் நோ. என்ன தெரியல? என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால வாட் டு டெல் ஹிம். அவரிடம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் டு டெல் ஹிம் அன்டில் தென். ஐ டோன்ட் நோ வாட் டு டெல் ஹிம் அன்டில் தென். இந்த சென்டென்ஸ் நம்ம வந்து 2 சென்டென்ஸா தான் சொல்லப் போறோம். 2020ல நாங்க சென்னைக்கு வந்தோம். அது வரைக்கும், அதாவது 2020 வரைக்கும் நாங்க மதுரையில் இருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். 2020 வரை அப்படின்னு சொல்றதா இருந்தா until 2020 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லயே நம்ம 2020ல சென்னைக்கு வந்தோம். அதுவரை அப்படின்னு ஸ்டார்ட் பண்றதுனால நம்ம செகண்ட் சென்டென்ஸ்ல until then நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். இப்போ we moved to Chennai in 2020. We moved to Chennai in 2020. அதுவரை நாங்கள் மதுரையில் இருந்தோம்னு இருக்கு. இருந்தோம். அதனால we were in Madurai. இங்க மதுரையில் நாங்கள் வசித்தோம் அப்படின்னு சொல்றதா இருந்தா we lived in Madurai நம்ம சொல்லியிருப்போம். நாங்கள் இருந்தோம்னு சொல்றதுனால we were in Madurai. So we moved to Chennai in 2020. Until then we were in Madurai. அப்படி இல்லைன்னா until then பின்னாடி கூட வச்சு சொல்லுங்க. We moved to Chennai in 2020 and we were in Madurai until then. அப்படி கூட நம்ம சொல்லலாம். இப்போ உங்களுக்கான சென்டென்சஸ் இதை நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஆன்சர்ஸை நீங்க நெக்ஸ்ட் ஸ்லைட்ல செக் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களுக்கான ஆன்சர்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நாம until and until then இதையெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.